தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்துட்டு நான் மோட்டிவேஷன் ஆனேன், இன்ஸ்பயர் ஆனேன், பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன், வியந்து போனேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்கிறத தாண்டி இந்த படத்தை பார்த்து நான் ஒரு மன அழுத்தத்துக்கே போனேன்னு சொல்லலாம் மக்களே. தியேட்டரில் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு தியேட்டருக்குள்ளே போன நான் வெளியே வரும்போது என்னால் வர முடியலை. தியேட்டருக்குள்ளேருந்து என்னால் வெளியே வர முடியுது, ஆனால் அந்த படத்தோட கதையிலேருந்து என்னால் வெளியே வர முடியல. வாலி மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தை பற்றி சொல்லணும்னா டோட்டலாக படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபாக பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பற்றி சொல்லணும்னா டோட்டலாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு கான்செப்ட். அந்த ஒரு சின்ன பையனோட ஊர், அவனோட குடும்ப சூழல், அவன் என்னென்ன பண்ணுறான், அவனோட ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் அவனோட டீச்சர் மேலே இருக்க அந்த ஒரு சின்ன காதல். நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல சின்ன வயசில் அந்த டீச்சர் மேலே இருக்க ஒரு சின்ன காதல். அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அழகாக எடுத்து காமிக்கிறாங்க நம்மளுக்கு. அது எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. அதை தாண்டி அந்த சின்ன பையன் சிவானந்தம்ங்கிற அந்த சின்ன பையன் டீச்சரை லவ் பண்ணும்போது நம்மளும் சேர்ந்து அந்த டீச்சரை லவ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த கிராமத்தை பச்சை பசேன்னு காமிக்கிற எல்லா ஒரு ஸ்க்ரீனையும் எல்லா ஒரு ஃப்ரேமையும் நம்மளால் அழகாக ரசிக்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த கிராமத்தை பற்றி காமிக்கிற விஷயங்களும் சரி, அந்த கிராமத்தில் என்னென்ன நடக்குதுன்னு சரி, அந்த கிராமத்தோட மக்கள் எப்படி, அந்த பையன் எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயை நம்ம அழகாக ரசிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன சஸ்பென்ஸோட ஒரு இன்டர்மிஷன் விடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. இன்டர்வெலுக்கு அப்புறம் படம் ஸ்டார்ட் ஆகுது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விட்டு அந்த கண்டினியூட்டி அப்படியே செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபீல் குட்டாக கொண்டு போய் அப்படியே கிளைமேக்ஸில் நான் சொன்ன மாதிரி ஒரு மன அழுத்தத்தோடு முடிக்கிறாங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. படத்தை பற்றி சொல்லணும்னா இது உண்மையிலே நடந்த ஒரு ட்ரூ இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸுங்கிற அந்த சீனை கொண்டு வரும்போது தியேட்டரில் இருக்க எல்லா ஆடியன்ஸுமே சீட் அவ்வளோ கிரிப்பாக அந்த ஸ்க்ரீனை விட்டு கண்ணை எடுக்காமல் அந்த ஸ்க்ரீனை பார்க்குறாங்க. டைரக்டர் அந்த ஸ்டோரியை எப்படி கன்வே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தாண்டி மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது. கதை ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்கும்போது மக்கள் இதை எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்னு திரும்பி பார்க்குறேன். எல்லாரோட பார்வையும் அவ்வளோ மும்பரமாக அவ்வளோ ஒரு கிரிப்பாக ஸ்க்ரீனில் இருக்குது. அடுத்து என்ன நடக்கும், என்ன பண்ண போகிறாங்க, இந்த இது எப்படி முடியும், அந்த பையனோட இது எப்படி போக போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகாக கிரிப்பாக ஒரு ஃப்ளோவில் ஒரு சாதாரண மனிதன் கூட அதை எப்படி புரிஞ்சிக்க முடியும், எப்படி வரும் அப்படிங்கிறத அழகாக புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போயிருக்காரு நம்மளோட இயக்குனர் மாரி செல்வராஜ். அதுக்கப்புறம் படத்தோட மியூசிக்கை பற்றி சொல்லணும். கரெக்டான ஃபீல் குட் ஃப்ரேம்ஸில் ஃபீல் குட்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களுக்கான கரெக்டான மியூசிக் பண்ணிவிட்டு சில இம்பார்ட்டண்டான சீன்ஸ் அண்டு எமோஷனான சீக்வன்ஸுக்கெலாம் அழகான மியூசிக் போட்டிருக்காரு சந்தோஷ் நாராயணன். காஸ்டிங்கை பற்றி சொல்லணும்னா முக்கியமான லீடாக பண்ணியிருக்க அந்த பையன் பொன்வேலுங்கிற ஆக்டிங்கும், அக்காவாக பண்ணியிருக்க திவ்யா துரைசாமி அவர்களோட ஆக்டிங்கும், ஸ்கூல் டீச்சராக பண்ணியிருக்க நிக்லா விமல் அவர்களோட ஆக்டிங்கும், நம்மளோட ஊர் கிராமத்துலலாம் ஒரு தில்லா ஒரு அண்ணன் இருப்பார் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி, அந்த மாதிரி கலையரசனும் அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே ரொம்ப ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. தியேட்டரில் போய் அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த ஸ்க்ரீனில் இருக்க முக்கியமான அந்த சீக்வன்ஸை நம்ம கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரையும் எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்மளோட ஜி கிரீனை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க.